அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு பெரிய சிறப்புங்க இந்த வருஷம். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு ஒரு பழமொழி ஜோதிடத்துல உண்டு. அப்போ உங்க ஜாதகத்துல என்னதான் தப்பு தவறுகள் பண்ணியிருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருடம் முழுக்க 9ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுக்கு அனுகிரகம் பண்ண காத்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் 9லே உட்காந்துவது மேலும் மேலும் சிறப்பை தருகிறது. மேலும் குருவினுடைய பார்வை உங்கள் ராசி மேல்படுவதனால் உங்களுக்கு இப்போ சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதாவது ரோஸ் பெட்டட் வரவேற்பு. ராகு 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த வருடத்தினுடைய இறுதியிலே. இப்ப தற்போது 4லே இருந்து 3ஆம் இடத்துக்கு வருகிறார். அவர் 4லே இருந்தாலும் உங்களுக்கு சிறப்புத்தான், 3லே இருந்தாலும் சிறப்புத்தான். 3லே இருந்தால் ஆகாத காரியத்தை கூட நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாள்பட்ட பிரச்சனைகள், அதாவது தொடர் டிஸ்டர்பன்சஸை தூசி தட்டி நீங்க எடுத்தீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கம். மேலும் 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது உங்களுடைய ஆசைகள், அபிலாசைகள், எண்ணங்களை சிதறடிக்குமா என்றால் கண்டிப்பாக இருக்காது. ஏனென்றால் குருவினுடைய பார்வை சனியின் மேல் பட்டு கொண்டிருப்பதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நிச்சயமாக சொல்லலாம். இப்ப நீங்க ஒரே ஒண்ணுத்துல மட்டும் உஷாராக இருக்க வேண்டும். என்னவென்றால் கணவன் மனைவி விஷயத்திலே கருத்து வேற்றுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறது. உங்கள் குடும்பஸ்தானத்திற்கும் சனியினுடைய பார்வை பட்டு கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலும் சனியினுடைய பார்வை பட்டு கொண்டிருப்பதால் அப்ப கணவன் மனைவி விஷயத்திலே பார்த்து அளவறிந்து பேசிக்கொள்வது சிறப்பு என்று தெரிய வருகிறது. அன்பிற்கினியவர்களே, லாபஸ்தானத்திலும் சற்று தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதை ஃபுல்ஃபில் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அன்பிற்கினியவர்களே, உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஸ்தலத்துக்கு சென்று வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இந்த சின்ன தடைகளும் நிவர்த்தி அடையும் என்று மீண்டும் உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது உங்கள் அன்பிற்கினிய ஆஸ்ட்ரோ பாலா வேலூர். நன்றி, வணக்கம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் பட்டனை கிளிக் பண்ணிக் கொள்ளுங்கள். முக்கியமாக கமெண்ட் கொடுங்கள். இதை உங்கள் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் செய்யுங்கள். அனைவரும் இன்பமாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.